ஒரு வாசக நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்குமாறு பாதம் தொட்டு பணிகின்றேன். அத்துடன் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி 30/3 வரக்கூடிய சனி பயிற்சியில நிச்சயமாக பஞ்சமா அதிபதி, பஞ்சமஸ்தானம் அறிவுக்குரிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் ஆற்றலுக்குரிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் காதலுக்குரிய ஸ்தானம், பார்த்தீங்களா? யோகிக்குரிய ஸ்தானம், புனரபி ஜனனம், புனரபி மரணம். அப்ப பஞ்சமஸ்தானம் போது நிச்சயமாக அதுக்குரிய பலனை கொடுத்துதானே ஆகும். அதுக்குரிய பலனை கொடுத்துதான் ஆகும். குழந்தைகள் நல்லா படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கலாம். உள்நாடுங்கிறத தேவையில்லை, வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கலாம். ஆராய்ச்சி அறிவு அதிகம், அதை விட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, ஜலம் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும், வெள்ளை சம்பந்தப்பட்ட சங்கு சம்பந்தப்பட்டது, கடல் சம்பந்தப்பட்டது, கப்பல் சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு உரியது. சந்திரன் நீச்சம், செவ்வாய் உச்சம். உச்சம்னா அது ஆட்சி வீடு. அதனாலதான் கடகத்தையும் விருச்சகத்தையும் நாங்க வித்தியாசமா பார்க்கறது. இப்ப ரிஷபத்தை நம்ம பார்க்கணும், சந்திரன் உச்சம், ராகு நீச்சம், ரிஷபத்தை பார்க்கணும். அதே சமயத்துல விருச்சகத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க அங்க நட்பு பெற்ற கிரகங்கள் நவக்கோள்கள் இருக்குதுனால அந்த நவக்கோள்களை தனை வணங்கி வணங்கும் பொழுது, என்னை எதுக்கு அழைத்தாய், என்னை எதுக்கு கூப்பிட்டாய், என்னை எதுக்கு தரிசித்தான்னு கேட்கும். பேசும் தெய்வமா இருக்கக்கூடியதுதான். அதனாலதான் 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகத்தை வச்சு ஒரு மண்டலமா நமக்கு இயக்க சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். ஒரு மண்டலம் 48. அந்த வகையிலே விருச்சகத்துக்கு பஞ்சமாதிபதி சனீஸ்வரர் பலனுள்ளதாகத்தான் இருக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது ஒரு 3-4 மாசம் அடுத்து வரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக குரு கொஞ்சம் மறைஞ்சிடறாரு, அட்டமாதிபதியாய் மாற. ஏன்னா இப்ப குரு பலம் இருக்குது, அப்ப நீங்க பயன்படுத்திக்கிறோம். இப்ப குரு பலம் இருக்குது, அப்ப சனீஸ்வரன் வந்துடுறாரு, ராகுகதும் வந்துடுறாரு. அப்ப கண்டிப்பாக நீங்க அதை பயன்படுத்தியதும் தீரணும். அப்படி பயன்படுத்தப்படுறது மகத்தான ஒரு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கும். அரசியலுக்கு போங்க, விருச்சக ராசி அரசியலுக்கு போங்க, விருச்சக ராசி ஆளுமைக்கு போங்க, விருச்சக ராசி கட்டளை கமாண்டிங். அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்டது, விருச்சகம் நோய் சம்பந்தப்பட்டது, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழிலுக்கும் போகணும், மருத்துவத்தையும் பார்க்கணும். போதுமா? விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கேரக்டரு மருத்துவத்தையும் மருத்துவ தொழிலுக்கும் போகணும், முழு மூச்சா இறங்குங்க. அதே சமயத்துல மருத்துவத்தையும் நீங்க பார்க்கணும். அப்படின்னு சுவரை வச்சு சித்திரம் எழுதுறோம், சுவரை வச்சு நம்ம சித்திரம் எழுதுறோம், அவ்வளவுதான். அப்படி எழுதி வந்தா நிச்சயமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லதாக அமையும். வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு, வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. சமயபுரத்தால பண்ணுங்க. ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சமயபுரத்தால கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு மண் சோறு சாப்பிடுங்க. வேண்டுதல் நிறைவேற்றணும். உங்களுக்கு அத்தியாவசியமா வேண்டுதல் நிறைவேற்றணும் மண் சோறு. அடுத்தது பிரதர்ஷனம், அங்க பிரதர்ஷனம். இப்படியெல்லாம் பண்ணி வரும்போது நிச்சயமாக அந்த காளிகாம்பாலும், அந்த கருணை கடலான காமாட்சியும், கருணை கடலான மீனாட்சியும், கருணை கடலான விசாலாட்சியும் முன்னின்று எனக்கு என்ன வேணும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியம். விருச்சிகத்துக்கு உடல் ரீதியாக கவனம் பார்க்கணும். உடல் ரீதியாக பாதிப்புகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அது குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் முக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம்.